நீங்க என்ன வார்த்தை வேணாலும் சொல்லிடுங்க, நான் அந்த முயற்சின்ற வார்த்தை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்ல ஒரு தெய்வத்தை கூட என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. தெய்வத்தான் ஆராதனையும் முயற்சிதான் தெய்வத்தான் புரிந்தார். தெய்வத்தை கூட என்ன பண்ணிட்டாரு, ஒதுக்கி வச்சிட்டாரு. எதை தூக்கிட்டாரு, முயற்சி எதை தூக்கிட்டாரு. அப்ப நீங்க தெய்வத்தை கூட விட்டுருங்க, ஆனா நீங்க முயற்சி எடுக்கலாம் ஜெயிக்கவே முடியாது. முயற்சி செய்தால்தான் தெய்வமும் கூட நிற்கும். புரியுது இல்லையா? முயற்சி எடுத்தாதான் தெய்வமும் கூட இருக்கும். முயற்சி எடுக்கலாம் தெய்வமும் கூட. அதே ஒரு குரல்ல தான் சொல்றாரு, முயற்சி திருவடியாக முயற்சிப்பை இன்மை புகுத்தி விடும். முயற்சினா சீதையை வந்துருவாங்க அவங்க வீட்டுக்கு. முயற்சி பண்ணலன்னா எது வரணும் உங்க வீட்டுக்கு, சீதையை நம்ம என்ன வேணும், முயற்சி. என்ன முயற்சி? கால் பண்ணி முயற்சி எடுக்க போறோம், நேர்ல சந்திச்சு முயற்சி எடுக்க போறோம். சார் நம்ம நல்லதுக்குன்னா அவங்க நல்லதுக்குன்னா நம்ம அந்த வேலைய எல்லாருமே நல்லதா இல்லையா? யாருக்கு நல்லது இல்லதுனால சொத்து சேர்க்கறது யாருக்கு சார் நல்லது இல்ல? நம்ம கூட சொத்து சேர்க்கிற கட்சி சொல்லுங்க, சொத்து சேர்க்கிற கட்சியில சேர்ந்தனால என்ன செய்யறோம், சொத்து சேரும். ரைட்டா ரைட்டா தேர்தல் ஒரு பேசுங்க. நீ எந்த கட்சியில வேணாலும் உறுப்பினர்கிட்ட வாங்கிக்க, ஆனா சொத்து சேர்க்கிற கட்சியில ஒரு ஐடியா போட்டுங்க. அது ஸ்டாண்டர்ட் ஐடியா இருந்தாலும் ஓகே, என்ன ஐடியா இருந்தாலும் ஓகே, ஃப்ரீ ஐடியா இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இந்த 3 பிளான் உங்களுக்கு தெளிவா இருக்கா? எங்க காலையில மெசேஜ் கூட மாட்டேங்க. நீங்க போய் எப்படி இந்த பிளான பேசி அப்படியே கிழிச்சிருக்கீங்க. வாங்க பொய் வாயை கொடுத்தாலே பொய்யே இருக்கு. 3 பிளான் இப்போ அப்படியே உள்ள எடுத்துருவீங்களா? திரும்ப எடுத்துக்கணும் ஒரு தடவை. நீங்க போய் எவ்வளவுக்கு எவ்வளவு வருமான வாய்ப்பு அழகா போட்டு காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த 500 குடும்பம் கூட. இப்போ நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, பில்லு போடணுமா இல்லையா? பில்லு கொண்டு மட்டும் ஸ்லிப்ல போட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த கடைக்கு மேல் வரங்க நீங்க இன்னும் பில்லே போட்டு தரல. யாருக்கு நீங்க பாக்குறது பேசுற யாருக்குமே நீங்க பில்ல, ஆனா என்ன சொல்லுங்க, என் கூட வா என் கூட வா என் கூட வானா எதுக்கு வருவாங்க? சொல்ல புரியுதா புரியலையா? உங்க கூட வந்தா 500 சொத்து இந்த கால்குலேஷன் படி அடைய முடியும்னா அவங்க கூட எல்லாருமே வருவாங்க. நாம அந்த 500 சொத்துக்குள்ள கால்குலேஷன் நமக்கு தெரியாதுல்ல, தெரியாது தானே? போட்டு காட்டுறேன் அதே கால்குலேஷன் நீங்க என்ன போட்டு எல்லாருக்கும் எத்தனை பேர் போட்டு காட்ட முடியும்? 500 பேர் போட்டு காட்டுறதுக்கு 500 பேருக்கு போய் போட்டு காட்டுறோம். ரைட், அதுக்கு முன்னாடி கால்குலேஷன் போட முடியாது. ஃபார்முலா கிளியரா இருக்கா? என்னோட ஃபார்முலா மக்கள் தொகை ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 300 கோடி முகமுடியாலும் பாரதிய ஏற்பாடு. இன்னொரு 10 கொஞ்சம் வருஷத்துல எத்தனை கோடி? 30 கோடி இருக்குது. எவ்வளவு 100 கோடியா மாறும். 300 கோடியா மாறினா இடமும் இங்க இருக்காது. ஓகேயா? இடம் இல்லைன்னா இடம் என்ன ஆகுது? டிமாண்ட் ஏறுது. அப்ப இன்றைய லட்சம் நாளைய கோடியா, இன்றைய லட்சம் நாளைய கோடியா மாற மாதிரி இன்றைய புறநகர் நாளைக்கு தலைநகரா. ரைட்டா? இப்போ நம்ம நின்று பேசுற இடம் புறநகர், நாளைக்கு தலைநகரா மாறிச்சு. நீ மாறிச்சு இல்லையா? அன்றைய புறநகர் இன்றைய தலைநகர். அப்ப நாளைய புறநகர் இன்றைய இல்ல இன்றைய புறநகர் நாளைய தலைநகர் மாறுமா இல்லையா? இன்றைய புறநகர் எல்லையை வந்து சிஎம்டி என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் தொகை விரிவடைந்ததை வச்சு அவங்களே பிரிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 5904 சதுர கிலோமீட்டரா மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மடங்கு நம்ம உயர்த்திட்டாங்க. ஓகே, இது நல்லதா கிட்டதா? சென்னை சிட்டி லிமிட்டை மாத்திட்டாங்க, சென்னை சிஎம்டி எல்லையை மாத்திட்டாங்க. ஓகே, மாத்தினதுனால எதனால மாத்தினாங்க? மக்கள் தொகை விரிவடைய போதுன்னு மாத்தி இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து வாசகத்துல வாங்க முடியுமா? முடியாது. அம்பத்தூர் ஆவடியில முடியாது, ஊத்தமல்லியில முடியாது, செங்கல்பட்டு வரலாம் முடியாது. 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இடங்கலாம் கிடையாது. அப்ப பக்கத்துல 5 லட்சம் ரூபாய் இருக்கா? இருக்கு. நமக்கு இந்த சூழ்நிலை இருக்குல்ல, நம்ம பிராயம் சொல்றேன், பக்கத்துல இருக்கா? இருக்கு. 5 லட்சத்துக்கு இருக்கு, 10 லட்சத்துக்கு இருக்கு. அப்ப அந்த சைட் என்ன பண்ணிடணும்? முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் அதை முடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த சைட்டை பத்தி பேசுவோம். நீங்க ஒரு சைட்டா படிக்கலாம். நீங்க உங்க டார்கெட் என்ன? ஃபியூச்சர் சென்னை சிட்டி. ஓகே, ரைட், அது பண்ணுங்க. வேற என்ன ஃபார்முலா சொல்றோம்? சிஎம்டி எல்லை பகுதி ஃபார்முலா. லேண்ட் டபுளிங், லேண்ட் யூஸ் சொல்லலாம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 லட்சம் இருந்தா என்ன ஆகும்? 10 லட்சம் ஆகும். 10 லட்சம் என்ன ஆகும்? 20 20 40 40 80 80 ஒரு கோடி 6 லட்சம். இது நடக்கிறதுக்கு ஒரு 12 இருந்து 15 லட்சம் ஆகும். 12 இருந்து ஓகே. அப்ப 5 லட்சம் போட்டாலே ஒரு கோடி ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப இது மாதிரி ஒரு 500 சொத்து வாங்குறதுக்குள்ள வாய்ப்பை பார்ப்போமா? ஒரு சொத்து எவ்வளவு ஆகுது? 1 கோடி ஆகுது. 500 சொத்து 500 கோடியா மாறும். ரைட்டா? 500 கோடியா மாறணும்னா பூமிக்கு என்ன செய்ய போறீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? அடிக்க கூடும். 500 சொத்து கொடுத்துருக்கேன், இந்த நன்றியை தான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றி சொல்றதுதான்
ஆமா பூமி உண்மையான அதாவது சொல்லுவாங்களா மக்கள் சேவையே மகேசன் சேவை சொல்லுங்க. நீங்க அரசியல் வேலைக்கு புரியுதா? இது 500 கோடி வந்துருச்சு சார் உங்களுக்கு. ஓகேயா? நீங்க ஒரு 5 கோடி எடுத்து அதை செலவு பண்றீங்க, யாருக்கோ ஏதோ பண்றீங்க, ஒரு நல்ல காரியம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 கோடி எடுத்துட்டீங்க, உங்களுக்கு திரும்ப 500 கோடி வந்துருமா?